கார்த்திக் தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கார்த்திக் வந்துட்டு நேராக டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, இங்கே தலையில் அடிபட்டு ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணியிருக்காங்களாமே, அவங்களுக்கு ஏதோ ஆப்ரேஷன்னு சொன்னாங்களே, என்ன ஆப்ரேஷன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்களுக்கு தலையில் லேசாக அடிபட்டிருக்கு, அதனால் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குமோன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்ல, எப்படி நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு கார்டியன் கிட்ட சைன் வாங்காமல் எப்படி நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்க, அப்போ டாக்டர் வந்துட்டு இல்லை ஆப்ரேஷன்லாம் பண்ண போகிறதில்ல, லேசான காயந்தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. சரி, எங்கே இருக்காங்க எங்கள் அம்மா அப்படின்னு கேட்க, உள்ளே தான் இருக்காங்க, மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே அபிராமி இல்லை அப்படின்னு பார்த்துட்டு கார்த்திக் வந்துட்டு என்ன எங்கள் அம்மா மயக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னீங்க, இப்போ இங்கே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு இங்கே தான் இருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. நர்ஸ் வந்து மயங்கியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து எழுப்புறாங்க. எழுப்பி ஏம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு இல்லை மேடம், நான் ரூமில் தான் இருந்தேன், யாரோ வந்து ஒரு 4-5 பேர் கர்ச்சீஃப் வச்சு என் முகத்தை வச்சு மூடினாங்க, அதுக்கப்புறம் நான் அப்படியே மயங்கிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு கார்த்திக் வந்துட்டு என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் அவர் குழப்பமாக இருக்கார். அப்போது கரெக்டாக வந்துட்டு அந்த கிட்னி ஆப்ரேஷன் பண்ண வந்தவங்க வந்து நேராக உள்ளே வந்து கேட்குறாங்க, மேடம் இந்த மாதிரி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, அப்போது கார்த்திக் வந்துட்டு என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம், கிட்னி டோனர் கிடச்சிட்டு தான் வந்து டாக்டர் சொன்னாங்க, அந்த ஆப்ரேஷனுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்கள் எல்லாம் படித்தவங்க தானே, இப்படிலாம் நடந்துக்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு கார்த்திக் அங்கேருந்து நேராக வந்துடுறாரு. வெளியே வந்து அபிராமி தேடிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது வந்துட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன மேடம் அந்த சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு தானே நீங்கள் சொன்னீங்க, இப்போ என்னடானா அவர் பிரச்சனை பண்ணிட்டு போகிறாரே, மிரட்டிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு டாக்டர் வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ என்ன கிட்னி டோனர் வேறு யாரும் கிடைக்கவா மாட்டாங்க, உங்களுக்கு நான் அந்த பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. கார்த்திக் வந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அந்த ரவுடிங் எல்லாரும் வந்து அபிராமியை வீல் சேரில் தள்ளிட்டு போய் ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றிருப்பாங்க. இதை வந்து கார்த்திக் பார்த்துட்டாரு. பார்த்துன உடனே வந்து அந்த ஆம்புலன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போயிட்டுருக்காரு. காரில் போயிட்டுருக்கும் போதே வந்து சரவணனுக்கு கால் பண்ணி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. உடனே அவரும் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, உங்களோட லைவ் லொக்கேஷனை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. கார்த்திக் ஒரு பக்கம் அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நுழைஞ்சிடுறாங்க. யாரும் இல்லாத இடத்துல ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வந்து நுழைஞ்சிடுறாங்க. நுழைஞ்ச உடனே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஐஸ்வர்யா வந்து அந்த ரவுடி சங்கருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி கார்த்திக் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு, அவன் கண்டிப்பாக இப்போ உங்களை தேடி தான் வந்துட்டுருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அத்தையை அங்கேயே விட்டுட்டு நீங்கள் எல்லாம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சங்கர் வந்துட்டு இல்லை மேடம், அப்படிலாம் விட்டுட்டு போனால் நாங்கள் மாட்டிப்போம், ஏன்னா எங்கள் முகத்தெல்லாம் அவங்க நல்லா பார்த்துட்ருப்பாங்க, அதனால் எப்படினாலும் எங்களை கண்டுபிடிச்சிருவாங்க, இதுக்கு ஒரே வழி வந்துட்டு உங்கள் மாமியாரை வந்து போட்டு தள்ளுறது தான், நான் வந்து உங்கள் மாமியாரை வந்து கொலை பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு இல்லை வேண்டாம், நம்ம மாட்டிப்போம், நீங்கள் முதல்ல வந்து அத்தையை அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க, எப்படியும் கார்த்தி உன்னை தேடி வந்துடுவான்னு சொல்ல, இல்லை மேடம் அவங்க அத்தையை வந்து நான் வந்து கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அபிராமியை வந்து அங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. கார்த்திக் வந்து பின்னாடியே வராங்க. எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு தெரியல. சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ரவுடிங்க எங்கே நுழைஞ்சாங்களோ அதே இடத்துல அந்த வாட்ச்மேனை வந்து மிரட்டி டோரை வந்து ஓப்பன் பண்ண சொல்லி ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வராங்க. கார் உள்ளே வந்த உடனே ஒரு 4-5 ரவுடிங்க வந்து வழி மறைச்சி நிற்கிறாங்க. கார்த்திக் அவங்களெல்லாம் அடிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அங்கே அந்த ரவுடி சங்கர் வந்துட்டு எல்லாரையும் வந்து குழி தோண்ட சொல்லி சொல்கிறாங்க. குழி வந்து தோண்டிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் தோண்டி அபிராமியை அதுக்குள்ளே போட்டு அப்படியே உயிரோடவே வந்து மண்ணை வாரி போட்டுட்ருக்காங்க. கார்த்திக் இங்கே ரவுடிங்களெல்லாம் அடிச்சுட்டு அபிராமியை வந்து தேடிட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.